என்னடா சொல்றீங்க? இந்த சாதாரண விஷயத்துக்கு 17 லட்சம் ஃபைனா? சவால்ல ஜெயிக்கிறோம் சீரிஸ்ல இது நாள் 13. சண்டே அதுமா ஒரு சங்கட்டமான நியூஸ். இன்னைக்கு எங்க கப்பலுக்கு கார்கோ கோல் சர்வே வர போறாங்களாம். கார்கோ கோல்னா என்னன்னா, கப்பல்ல சரக்கேத்துற இடத்த தான் நம்ம கார்கோ கோல்னு சொல்லுவோம். கப்பல் ஒரு ஜெனரல் கார்கோ வெசல். சோ என்ன டைப் கார்கோ ஏத்துவாங்கன்னு எனக்கே தெரியாது. இப்போதைக்கு எங்க கப்பல்ல கண்டெய்னர் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. கார்கோ கோல் சர்வேல பாஸ் பண்ணனும்னா பாக்குறதுக்கே சும்மா தகதகன்னு மின்னணும். கார்கோவோட இந்த கண்டெய்னர் ஏத்துனா நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த மாதிரி கண்டெய்னர்ல இருக்க கார்கோ கீழ சிந்த போறது இல்ல. சோ கண்டெய்னர் ஏத்தும் போது இறக்கும் போது விழுற தூசியை மட்டும் எடுத்தாலே போதும். தூசி தானே சாதாரணமா எடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த தூசி நார்மல் தூசி மாதிரி இருக்காது. இந்த தூசியை பஃபிங் மிஷின் வச்சு மட்டும் தான் எடுக்க முடியும். தூசி எடுக்கிறதே இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்பப்ப கிளீன் பண்ணா பரவாயில்ல. ஆடிக்கு ஒரு தடவை அம்மாச்சுக்கு ஒரு தடவை சர்வே வரப்ப மட்டும் கிளீன் பண்ணா இப்படிதான். தூசி கூட தீப்பொறி திருமுகமா மாறி வருது. வச்சு வெறி கூட தேய்ச்சாலும் போவே மாட்டேங்குது. உண்மையை சொல்லுங்கடா, எத்தனை வருஷம் ஆச்சு இதை கிளீன் பண்ணி? மேல கம்பெனி கொடுக்குற காசுக்கு மேல கூவற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த காரணத்தினால மேல கிளம்பியாச்சு. நான் சொன்னாலும் ஒரு கொடூரமான கஷ்டத்தை பார்த்துட்டு வரும்போதுதான் நண்பர்களே ஒரு அருமையான சந்தோஷமே ஃபீல் ஆகுது. மனசை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் மீன் பிடிக்க போகும்போது எப்படா கப்பல் போகணும்னு யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனா இப்ப கப்பல்ல இருக்கேன். ஆனா எனக்கு இப்ப மீன் பிடிக்க போகணும்னு ஆசையா இருக்கு. ஆசைக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டு கார்கோல சாக்கடை எல்லாம் கிளம்பிட்டேன். என்ன சாக்கடைன்னு சொல்றேன்னா, இதை கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஸ்மெல்லு தூக்குது. சாக்கடையாவே இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் நண்பர்களே. 7 லட்சம் ஃபைன் சொல்லிருப்பேன். அது என்ன கதைனா, இப்ப வரப்போற சர்வேயர் என்னோட கம்பெனில ஆல்ரெடி ஒரு கப்பல்ல இந்த கேங்வே மூவ் ஆகாம இருந்த காரணத்தினால கப்பலுக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் ஃபைன் போட்டிருக்காப்ல. அந்த காரணத்தினாலதான் எங்க சீஃப் ஆபீசர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி இந்த கேங்வே செக் பண்ணிட்டே இருக்காப்ல. 10,000 சொன்னாலே 10 அடிச்சுட்டு வேலை பார்ப்போம். 17 லட்சம் சொன்னா சும்மாவா இருப்போம்?